கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்பவுமே ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, உனக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, பெரிய சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டு சொல்லுவாங்க, ஓ உனக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, எனக்கு நிறைய வேர்ட்ஸ் இல்லை அப்படின்னு. இன்னைக்கு எனக்கு நிறைய வேர்ட்ஸ் இல்லை. ஆண்டவரோட சமூகத்தில் நிற்கும்போது ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஜெபத்தோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஆண்டவரே, ஜீவனும் நல்ல தகப்பனே, இந்த நல்ல மதிய வேலைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையினால நீங்கள் எங்களை போஷித்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. விசேஷமாய் இன்றைக்கு உங்களுடைய சிலுவையில் நீர் பேசின அந்த வார்த்தைகளை தியானம் பண்ணுகிற கிருபை நீங்கள் எங்களுக்கு தந்தீங்கதுக்காக உங்களுக்கு நன்றி. கர்த்தாவே, நாங்கள் உங்கள் சிலுவை நோக்கி பார்க்கும்போது அதனுடைய அன்பையும் அதனுடைய ஆழத்தையும் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்க அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யணும். உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தாவே, எங்களுக்கல்ல உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுபடியாக கெஞ்சி கேட்டுக்கிறேன் இயேசு நாமத்தினாலே. ஸோ நான் இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். சின்ஸ் ஐ பிகேம் அ டீச்சர், இட் இஸ் பிகமிங் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் மீ டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஆனால் நான் தமிழில் எப்படியாவது நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது பேசணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் வந்து எனக்கு, நான் என் ஹஸ்பண்டை கேட்டேன், எனக்கு முடிந்தது அதை கொடுங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை முடிந்தது நான் வேற ஒருத்தருக்கு நினச்சிருக்கேன், உனக்கு தரமாட்டேன், அது விக்டரி அது வேற ஒருத்தருக்கு நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு. சரி அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் கம்பேஷன் அண்ட் சால்வேஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் கம்பேஷன், 7 சாராம்சங்கள் இருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள்ல. எப்பொழுதுமே ஒரு மனுஷன் கடைசி நேரத்துல பேசும்போது தன்னுடைய கடைசி வார்த்தைகள்ல வந்து ஒரு பெரிய வெயிட்டேஜ் இருக்கும். ஒருத்தர் இறந்து போறதுக்கு முன்னாடி யூஸ்வலா உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எங்க வீட்டுல எல்லாம் பெரியவங்க யாராவது இறந்து போனா கடைசியில யார்கிட்ட பேசினாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அகிலத்தையும் படைத்த இந்த ஆண்டவர் இந்த 33 வருஷம் இந்த ஊர்ல இந்த உலகத்துல இருந்த அந்த காரியங்களை எல்லாம், ஒரு பெரிய காரியங்கள் எல்லாம், பெரிய காற்றை அடக்கி கடலை அமர்த்தி முடவனை நிற்க வச்சு எல்லா காரியங்களையும் செஞ்சதுக்கு அப்புறம் he had something to talk in the cross when he was still suffering with that weightage of the burden of the sin. The whole world-ஓட burden-ஐயும் தன் மேலே சுமந்து கொண்டு இருக்கும்போது அவர் பேசுகிற அந்த வார்த்தைகளை கண்டிப்பாக நிச்சயமாக நம்மளுக்காக சொல்கிற ஏதோ ஒன்று இருக்குது. ஏன்னா ஆண்டவர் பேசின கடைசி அவருடைய மறிப்பதற்கு முன்பாக அல்லது ஒரு பப்ளிக்காக அவர் பேசின ஒரு அந்த 7 வார்த்தைகளை தியானிக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பிளெஸிங். எனக்கு கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, லூக் 23:43. அங்கிள் அதுக்கு ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு போனாங்க. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இதுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்ம வருஷம் இப்போ லாரின் வந்தோன்னு சொன்னாங்க, ரொம்ப நேரம் எங்களுக்கு குட் ஃப்ரைடே இருக்கும், ரொம்ப நேரம் பேசுவாங்க அப்படின்னு வருஷம் நம்ம கேட்டதான். ஆனால் இதில் மறுபடியும் நம்ம தியானிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளுக்கு சில வார்த்தைகளை வச்சிருக்காரு. This word is not just a promise for the dying man, it is an eternal hope. இது வந்து ஒரு மனுஷனுடைய நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 மனிதர்கள் இருந்தாங்க, நாட் ஜஸ்ட் 1 person. இந்த மனுஷனை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அவனோட பேர் கூட நம்மளுக்கு தெரியாது. மேக்ஸிமம் அவனோட ஆரிஜின் வந்து he should have been a person from Jerusalem, not a Roman, because Romans were not crucified that easily, and crucifixion was designed, அது வந்து டிசைன் பண்ணப்பட்டதே எதுக்கு அப்படின்னா, to give the most painful death, the excruciating pain இருக்கணும். It is a torment, it is a public display of insult and torture and the authority of government. ஸோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட ஒரு மொத்தமான கொடூரத்தையும் காமிக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா அதான் குரூசிஃபிக்ஷன். அப்போ குரூஸ்ல ஆண்டவர் மட்டும்தான் தொங்கினாரனா இல்லை, அவர் வந்து வாக்குத்தத்தம் நிறைவேறப்படி கல்வர்களில் ஒருத்தனா எண்ணப்பட்டாருன்னு சொன்னது போல அவர் வந்து அந்த கல்வர்களுக்கு மத்தியில் இருந்தார். அப்போ அங்கே 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கு ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு. ஸோ தே ஸ்டார்டட் டாக்கிங் லைக், ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் அவரை மாக் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற கூட்டத்தை போலவே தேவர் லைக், நம்ம மத்தேயுல பார்த்தோம்னா மத்தேயு 27, 44 இல்லை மார்க் 15, 32 எல்லாம் பார்த்தோம்னா எப்படி ஆண்டவர் வந்து 2 பேருமே சேர்ந்து மார்க் பண்ணுறாங்க. they were both together and they were sneering at the Lord, they were mocking him, they were like, நீ ஆண்டவராக இருந்தா, நீ கிறிஸ்துவா இருந்தா இந்த இடத்த விட்டு நீ வா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனமாறுதல் ஏற்பட்டிருக்கு. This man has had a whole life journey. அவனோட வாழ்க்கையில செய்த எல்லா காரியங்களையும் அந்த 3 மணி நேரம் கிராஸ்ல தொங்கினதுல ஒரு பெரிய மாற்றம் இருந்தது. அது வந்து ஒரு பெரிய blessing அந்த மனுஷனுக்கு அது மாறி போச்சு. He was the one who initially mocking Jesus. அதுக்கப்புறம் அவன் வந்து தன்னுடைய பீர் ப்ரெஷர், இட் வாஸ் அ ஸ்பெக்குலேஷன், லைக் ஒரு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு காரியமா இருந்த போதும் அவனுக்கு எல்லா விஷயங்களுக்கும் மேலாக தன்னை பத்தின ஒரு கவலை வந்துச்சு அந்த மரணத்தின் தருவாயில. அப்ப அவன் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டு அந்த நேரத்துல சொன்ன பதில் தான் இது. இதுல ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னன்னா,
சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுடைய கால்கள் வந்து ஆணிகள்னால கடாவப்பட்டிருக்கு. their feet are pierced through nails to the cross. அதுக்கப்புறம் கைகள் ஆணிகள்னால கடாவப்பட்டிருக்கு. ஸோ இட் இஸ் they have to push. அந்த காலை வந்து அந்த ஆணி கடான காலை புஷ் பண்ணி கொஞ்சம் மேலே வந்து மூச்சு விட்டு பேசணும். ஸோ இட் இஸ் நாட் an easy thing for anybody to talk that. அந்த மனுஷன் பேசின வார்த்தைகளுக்கு ஆண்டவர் வந்து பதில் சொல்லணும்னு இல்லை, ஆண்டவர் வந்து கேட்காதவர் போல இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய கிருபை என்றைக்குமே நம்மளை விட்டு போகிறதுல his compassion never fails. ஆண்டவருடைய அருகாமையில் இருந்ததோ என்னமோ அவனை ஒரு மாற்றத்துக்குள்ள வந்தது. ஸோ இந்த these promising words has changed the whole life of the dying thief in an instant as he received grace. The one thing that he received in the cross was grace. The next thing was hope. So when we are open to God's grace, the next thing that we can expect is hope. Even though நம்ம ஹோப்லெஸ்ஸான சிச்சுவேஷன்ல இருந்தா கூட God promises us hope. கிருபை, நம்பிக்கை, நித்திய ஜீவனுக்கான நிச்சயம். இந்த 3 காரியங்களையும் அந்த மனுஷன் அந்த நேரத்துல ஒரு அரை மணி நேரத்துல அல்லது ஒரு 1/4 மணி நேரத்துல பேசின பேச்சுல அவர் பெற்றுக்கொண்டார். He did not receive நம்மள மாதிரி ஒரு, அதாவது நம்மலாம் எப்படி ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கோம்னா இன்னொரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் சொல்லி நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கோம். பட் இந்த ஒரு காரியத்துல இவர் எப்படி how he differs from all of us is he became saved just by and through the Savior. சேவியர் கிட்டேயே பேசி அவர் மூலமாவே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். நம்மளை காட்டிலும் ஒரு உயரிய ரட்சிப்பு அவருக்கு. நம்ம பார்க்காம விசுவாசத்தோம், அவர் பார்த்தும் விசுவாசியாமல் இருந்தும் கடைசி நேரத்துல தன்னுடைய ரட்சிப்பை அவர் பெற்றுக்கொண்டார். அதுல வந்து என்னைய ரொம்ப தொட்டது என்னன்னா, நான் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது there was a poem, ஒரு கவிதை. என்னன்னா முதலாவது இது இங்கிலீஷ் கவிதை, நான் தமிழ்ல உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் மட்டும் சொல்றேன். முதலாவது 2 மனுஷங்க இருந்தாங்க, they were 2 men. ஒருத்தன் வந்து என்ன கொண்டு போனா அப்படின்னா தனக்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட்டை கொண்டு போனான். இன்னொருத்தன் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா உயிருள்ள பலியை கொண்டு போனான். அப்போ ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், இன்னொருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படல. அந்த ஏற்றுக்கொள்ளப்படாதவன் ஏற்றுக்கொள்ளவனை கொண்டு போட்டான். அடுத்தது நம்ம அந்த ப்ராடிகல் சன் பத்தி நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி பார்த்தோம்னா அதுலயும் 2 மனுஷங்க இருந்தாங்க. ஒருத்தன் வந்து கடைசியில அவனுடைய தகவனுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கல, ஆனா வழிதப்பி போனவன் அந்த சந்தோஷத்துக்குள்ள பிரவேசித்தான். அதுக்கடுத்தது நம்ம பார்த்தோம்னா 2 பேர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனாங்க, ஜெபம் பண்றதுக்கு போனாங்க. ஒருத்தர் ரொம்ப நீதிமானா இருந்தான், தன்னுடைய நீதியை பற்றி பறைசாற்றி கொண்டிருந்தாங்க. ஆண்டவரே, நான் இவனை மாதிரி இல்லை, இந்த ஆயக்காரன மாதிரி இல்லை, நான் வந்து எல்லாத்துலேயுமே காணிக்கை கொடுக்குறேன், நான் எல்லாத்துலேயுமே உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு தன்னை பத்தி தானே சொன்னா. இன்னொரு மனுஷன் தன்னுடைய கண்களே பரத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் பாவியான என் மேல் கிருபையாயிரும்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டவனாய் அவன் தான் திரும்பி போனான். ஸோ இதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன். ஸோ சேம் கம்பேரிசன் தான் இந்த மனுஷர்களும். 2 பேர் இருந்தாங்க. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, நான் உங்கள்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் வந்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது எத்தனை பேர் என்னை ரட்சியும்னு கேட்டாங்க? How many people asked for salvation when at the last moment, at the darkest time of Lord Jesus Christ? ஒருத்தர் தான் கேட்டாரா? ஆக்சுவலி 2 பேர் கேட்டாங்க. அந்த இன்னொருத்தனும் சேலஞ்ச் பண்ணான். He challenged the Lord. நீர் கிறிஸ்துவானால் உங்களை மட்டும் ரட்சிக்கிறோம் இல்லாம என்னையும் சேர்த்து ரட்சின்னு he asked for that. But he asked for the right attitude. That is all the differences. அவன் ஒரு ஹியூமிலிட்டியோட கேட்கல. இந்த மனுஷன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவனாய் தன்னை தாழ்த்தி அதை கேட்ட போது தன்னுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். நம்ம சங்கீதம் 51:17 படிக்கும்போது நம்ம என்ன படிக்கிறோம்னா, கர்த்தரை கேட்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதான். அந்த he had the broken spirit, the contrite heart when he was talking to the Lord. அந்த சேஞ்ச் எப்படி நடந்தது நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு அது நடந்தது. அது ஒரு பெரிய blessing அவனுக்கு கிடைச்சது. இதுல நான் ரொம்ப முக்கியமா உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, 2 கொரிந்தியர் 7:10 இவனுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தப்பு பண்ணப்போ கில்ட் இருக்கும். அவன் சொல்லும்போது he says that we are doing this because we deserve it. So he knows that he deserves that excruciating pain. He knows that he deserves that punishment. But then what was the difference with all this guilt that he had? So he had the guilt. நம்ம தப்பானவன், தான் தவறு செய்துட்டோம், தனக்கு இந்த பனிஷ்மெண்ட் வந்து சரிதான் அப்படிங்கிறத உணர்ந்த போதும் ஒரே ஒரு வித்தியாசமான ஆட்டிடியூட் அவன்ட்டு இருந்தது. என்ன அப்படின்னா 2 கொரிந்தியர் 7:10 சொல்றது போல, for godly sorrow produces repentance leading to salvation, not to be regretted, but the sorrow of the world produces death.
தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ஸோ இன்னொரு மனுஷனுக்கு இருந்தது வெறும் கில்ட். ஸோ he had the guilt, but then he was expressing his guilt in different ways. இந்த மனுஷனுக்கு இருந்தது தேவனுக்கு ஏற்ற துக்கம். அது மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவாய் தன்னை வழி நடத்தின ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருந்தது. இவனுடைய துக்கம் வந்து தேவனுக்கு ஏற்ற துக்கமா இருந்ததுனால பக்கத்துல இருக்கிறவனுக்கும் அவன் வந்து he preached the gospel. Hey, நம்ம வந்து இங்க we deserve this death, so we are here. That this man, he is innocent. So there is no man who is innocent on earth, but he has confessed the innocence of Jesus Christ, through which he says he is the Son of God. அவர் ரொம்ப எந்த பாவமும் இல்லாத மனுஷன் இந்த மனுஷன். ஆனா இந்த மனுஷனுக்கு நம்ம போல உண்டாயிருக்கு, நீ பேசாம இரு அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு then he directs his speech to Jesus. ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நீங்க உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது என்னை நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க, என்ன remember me when you come in your kingdom. He did not say உங்களுடைய ராஜ்யத்துல வந்தா நீங்க என்ன நினைச்சுக்கங்க அப்படின்னு சொல்லல. He said when you, which he was so sure of, when you come in your kingdom, remember me. ஆண்டவர் வந்து பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் யாரெல்லாம் என்ன ரிமெம்பர் பண்ணுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களோ அவங்கள கண்டிப்பா ரிமெம்பர் பண்ணியிருக்காரு, அவங்களை கண்டிப்பா ரெஸ்கியூ பண்ணியிருக்காரு. இதுல இவன் செஞ்ச ஒரே காரியம் என்ன, அவன் பெருசா அந்த இடத்துல அந்த 3 மணி நேரத்துல அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை, தன்னுடைய எந்த ஒரு வேலையினாலும் அவன் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளல. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு இலவசமாய் கொடுக்கப்பட்ட அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்வதற்கு அவன் ஒண்ணுதான் செஞ்சான். தன்னுடைய பாவத்தை மறைக்காம அவன் வந்து அதை அறிக்கை செய்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு செய்யறதுக்கு சான்ஸ் இல்லை, அதை பத்தி சரி பண்றதுக்கு அவனுக்கு டைம் இல்லை, எதுவுமே இல்லாட்டியும் ஆண்டவர் மேல அவன் விசுவாசம் வச்சான். ஸோ இதைத்தான் வந்து பைபிள்ல சொல்லியிருக்கிற, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு. அவன் வந்து கடைசி நேரத்துல அந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து ரட்சிப்பு பெற்றுக்கொண்டார். ஸோ ரட்சிப்பு அப்படிங்கிறதா the whole gist of the crux of the cross is salvation. ஸோ அந்த ரட்சிப்பை இந்த மனுஷன் எப்படி பெற்றுக்கொண்டான் அப்படின்னா தன்னுடைய வேலையினால பெற்றுக்கொள்ளல, தன்னுடைய கைபலத்தினால பெற்றுக்கொள்ளல, அல்லது அவன் பெரிய புண்ணியங்களை செய்து பெரிய சேரிட்டி பண்ணி அதை அவன் பெற்றுக்கொள்ளல. ஆனா all that he did was he had faith. He had faith that Jesus Christ was the Son of God, and he had the guts to repent. நம்மளுக்கும் அதுதான் இந்த நேரத்துல தேவையா இருக்கு. நிறைய நேரங்கள்ல நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் ரிப்பென்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ரொம்ப அசால்ட்டா ரொம்ப சாதாரணமா ஓகே சாரி சொன்னா ஆண்டவர் சரி பண்ணிடுவாரு, பட் அந்த மனஸ்தாபமும் அந்த ஆழ்ந்த ஒரு மனம் திரும்புதலை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஸோ இட் கம்ஸ் ஃப்ரீலி, பட் இட் ஹாஸ் அ கிரேட் பிரைஸ். ஆண்டவர் வந்து அவனை தன்னுடைய ராஜ்யத்துக்கு இன்வைட் பண்றதுக்கு எதுவுமே தடங்களா இல்லை. அவனுடைய பேக்ரவுண்ட் தடங்களா இல்லை, அவனுடைய ஹிஸ்டரி ஆஃப் ரெக்கார்ட் ஆஃப் கிரிமினல் ரெக்கார்ட் வந்து அவருக்கு தடங்களா இல்லை. ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு எது தடங்களா இருக்கும் அப்படின்னா அந்த மனுஷன் மட்டும்தான். அதை மாத்திர ஆண்டவருடைய கிருபை தான் நம்ம ரொம்ப we are so we don't see the weightage of the salvation just because it is freely given. Romans 10:9 says, if you confess with your mouth that Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. The thief confessed and he believed that Jesus has a kingdom and that he will come in that kingdom. So by grace through faith, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் நம்மளுக்கு சொல்றத இந்த டாக்டரின் வரதுக்கு முன்னாடியே அவன் ஆண்டவரோட சமூகத்திலிருந்து தன்னுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு he sets an example for all of us. All the 7 words that were spoken in the Bible, என் கணவர் பின்னாடி இருந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. So all the 7 words in the Bible is to us. யார்கிட்டயோ ஆண்டவர் பேசினதா இல்லை நம்ம கிட்டே ஆண்டவர் பேசினது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வந்தேன். கிருபையினாலே நம்ம விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மனால உண்டானதெல்லாம், இது தேவனுடைய ஈவு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்தது I have to also talk about the compassion. Compassion is there are 3 people involved in the second part of this. ஸோ ஆண்டவர் வந்து 3 பேர் இருக்கிறாங்க அந்த டயலாக்ல ஆண்டவர் இருக்கிறாரு, மேரி இருக்கிறாங்க, அடுத்தது நம்ம ஜான் இருக்கிறாரு. 3 பேர்த்துக்கிட்டையும் ஆண்டவர் அட்ரஸ் பண்ற ஒரு விஷயம். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே மாதிரி ஒரு சபையில் உட்காந்து கேட்கும்போது ஒரு யங் மேன் வந்து he came up and he said, ஆண்டவர் வந்து அவங்க அம்மாவை பார்த்து உமன்
ஸ்திரீயே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆண்டவருக்கு வந்து எந்த ஒரு ஹியூமன்லி டைஸும் இல்லை. ஹி டிட் நாட் ஹேவ் எனி ஃபெமிலியல் ரிலேஷன்ஷிப், குடும்ப பாங்கான எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் அவர் விட்டு கொடுத்துட்டு தான் வந்து ஊழியத்துக்கு வந்தார் அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் ஐ வாண்ட் டு, இட் இஸ் நாட் பிகாஸ் he did not respect Mary. ஸ்திரீயே அப்படின்னு நம்மளுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாலும் அவர் யூஸ் பண்ண வார்த்தை வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபிளான ஒரு வார்த்தை. மை லேடி, ஒரு லேடிய ரொம்ப ஒரு மரியாதைக்குரிய வகையில கூப்பிடுற ஒரு வார்த்தையில தான் ஆண்டவர் கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அந்த நேரத்துல ஆண்டவர் வந்து யாரை பத்தி எல்லாம் திங்க் பண்ணாரு அப்படின்னா, நம்மளை பத்தி திங்க் பண்ணாரு, தன்னுடைய நிலைமையை பத்தி திங்க் பண்ணாரு. அவர் ஆரம்பிக்கும் போதே பிதாவே அப்படின்னு தான் அந்த வார்த்தைகளை ஆரம்பிக்கவே செய்தாரு. ஆனா அந்த நேரத்துல he also remembered his mother who was a widow by then. அந்த நேரத்துல அவங்களோட யோசேப்பை பத்தி நம்ம அதுக்கப்புறம் எதுவுமே பார்க்காததுனால வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜோசப் died before Jesus Christ, so he was not there to witness all his crucifixion and death and resurrection அப்படின்னு. ஸோ மேரி அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. மரியாள் வந்து அவருடைய பாத தண்டையில் நிற்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யோவான் 19:26-27 ஸ்திரீயே அதோ உன் மகன், பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இது வந்து எல்லாம் முடிந்தது என்று நினைச்சதுக்கு அப்புறம், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் செஞ்ச ஒரு கடைசியான ஒரு காரியம். இந்த உலகத்திலேயே ஆண்டவர் வந்து ஒருத்தருக்காக இந்த கிராஸ்ல இருந்து இறங்கி வந்திருக்கணும் அப்படின்னா மேரிக்காக தான் இறங்கி வந்திருக்கணும். ஏன்னா அந்த நாட்டுடைய கலாச்சாரத்துல ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கர்ப்பவதி ஆகி அந்த காரியங்களை ஃபேஸ் பண்றது இட் வாஸ் சச் அ வெரி டிஃபிகல்ட் திங். பட் ஆண்டவர் தனக்கு கொடுத்த ப்ராமிஸ்னால, தேவதூதர்களால பேசப்பட்டதுனால மரியாள் விசுவாசித்தால் அந்த விசுவாசித்தவளே பாக்கியவதியானா. she had a faith that she was the mother of Messiah. ஆனா எல்லாத்தையும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களா. We have the song, right? Always the Christmas story has the climax of the Christmas story is Good Friday and the ending of the Christmas story is the Easter. So climaxல நம்ம எப்பவுமே கிறிஸ்மஸ் அப்போ ஒரு பாட்டு பாடுவோம்ல, Mary did you know? Did Mary know? Mary did know. She knew that it will happen. Because அவளுக்கு சொல்லப்பட்ட எல்லா ப்ராமிஸ்லையும் இதுதான் நடக்கும். ஒரு மெசாயா ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை ரட்சிக்க தான் வந்தார் அப்படிங்கிறத தெளிவாக அவளுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க வந்து அதை தெரிஞ்சுதான் இருந்தாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னா, அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது மேரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மேரியை பற்றி சொல்லும்போது பைபிள் என்ன போட்டிருக்கோம்னா, எல்லாவற்றையும் தன்னுடைய இருதயத்திலே வைத்து வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள். ஸோ she kept it all in her heart and she kept pondering. So we don't know if she understood everything, but she knew that there was a dagger hanging on her because சிமியன் அவங்க வந்து சிமியனை பார்த்து பேசும்போது, ஆண்டவர் சர்க்கம்சிஷன் பண்ணும்போது, குழந்தைகளை கொண்டு போய் சர்க்கம்சிஷன் பண்றதுக்கு அந்த டெம்பிள் போகும்போது சிமியன் சொன்னாரு, உன்னுடைய ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவிப்போம். So she knew that there was something that would pierce through her heart, pierce through her soul. ஆண்டவர் வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்றாரு, ஏன் அதை பண்ணாரு, அவர் பண்ணலனாலும் அங்க இருக்கிற சீஷர்கள்லாம் அவர் பார்த்துருக்க மாட்டாங்களா, ஏன் அதை பண்ணாரு அப்படின்னா, God wanted to fulfill the whole 10 commandments because he is நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா வந்த ஆண்டவர், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படிங்கிற அந்த காரியத்தையும் he fulfilled. Not because for the sake of fulfilling, but he had the compassion. So he showed the compassion towards his wife, his mother, and he said, he was the firstborn of the family. He was breadwinner of the family. So when he is taking himself out of that role, he made arrangements for her. So that shows the compassion of the Lord. Even when he was suffering, he had the compassion, and his compassion never failed. இதுல வந்து மேரிக்கு அவர் கொடுத்த அந்த ப்ரொவிஷன் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கானது. அவன் ஒரு மகனை இழந்தா, so she got a man. அதுக்கப்புறம் பைபிள் ஸ்காலர்ஸ் say that she traveled with John to various places. ஆக்ட்ஸ்ல கூட when on the day of Pentecost she was with the disciples. So she was a part of Jesus's ministry after Jesus was resurrected and after he was taken up to the heaven. அண்ட் இதுல மூணாவது இன்வால்வ் ஆயிருக்கிறது ஜான். ஸோ ஜான் பத்தி நம்ம படிக்கும்போது என்ன படிக்கிறோம் அப்படின்னா, ஜான் வந்து உடனே மேரியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு. நம்மளோட வாழ்க்கையில நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற எந்த அன்பா இருந்தாலும் அது எதோடைய வெளிப்பாடு அப்படின்னா, வெளிப்பாடா வரணும் அப்படின்னா
ஆண்டவர் நம்ம மேல செலுத்தினார். தனக்கு அன்பா இருந்த சீஷன். So he loved him. So he had the confidence that he received the love and he is capable of loving somebody and caring somebody. So when we taste the love of the Lord, we are also responsible to show the love to somebody. And as we remember the cross, let us be assured of God's salvation and his unfailing compassion. Let's pray and finish. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய எல்லா சாராம்சத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபை எங்களோடு கொடுக்கட்டும். இயேசு நாமத்தினால.